அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. விலையின்றி விற்கப்பட்டோம், ஆனால் அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு மீட்கப்பட்ட ஒரு ஜனமாக, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனமாக வேதத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. எதையென்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேதத்துல உன்னை அப்பான்னு கூப்பிடதான் அவசை. நான் சேர்ந்து அந்தவரே உன்னை அம்மான்னு கூப்பிடதான் அவசை. அவர் நம்மை நேசிக்கிறவர். இந்த உலகத்துல நம்ம யாரும் நம்மளை நேசிக்காம போனாலும் சரி, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி என்னன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல லூக்காவிலே அந்த சம்பவம் இருக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துல விருந்துல இருப்பாரு, பரிசேயன் வீட்டுல விருந்துல இருப்பாரு. அப்போ அந்த பெண் ஒரு பாவம் பண்ணப்பட்டவன். அவருடைய வாழ்க்கையே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அவன் மேல யாருமே அவளை நேசிக்கல. அவள் தன் தலைமையால எத்தனையோ பேரை வசியப்படுத்தியிருக்கா, எத்தனையோ பேர் அவளுடைய அழகுல மயங்கி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவளுக்கு திருப்தி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் சமாதானமா இருக்க மாட்டேனான்னு சொல்லி அவள் பின்னாடி இயேசு கிறிஸ்து பின்னாடி நின்று அழுதுகிட்டு இருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, உன் பாவங்கள் உனக்கு